தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித செப்பரினஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக தன் வாழ்நாளிலே எந்தவித ஒரு வெளிவேடத்தன்மை இல்லாமல் எப்பொழுதுமே தன் வாழ்நாளிலே கடவுளை நம்பியவராக, எப்பொழுதும் பிறருக்கு உதவக்கூடியவராக, எதிர்பாராத வகையிலே தன் வாழ்விலே இன்னல்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து தன் வாழ்விலே அன்புக்கு பாத்திரமாக கருணையே உருவானவராக வாழ்ந்தவர்தான் இந்த புனித செப்பரனீசு. இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தாயாம் திருவை இன்று நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்றைய நாளிலே ஆகஸ்ட் மாதத்துடைய இந்த 26ஆம் நாளாகிய இன்று அன்னை தெரேசாள், கல்கத்தா அன்னை தெரேசாவுடைய புனிதையுடைய பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்பும் பணிவும் கருணையும் மனித நேயத்தையும் மனித மாண்பையும் கட்டி காத்தவள் அன்னை தெரேசா. ஏழைகளுக்கு எளியவராக, இறங்கத்தக்கக்கூடியவராக, இரக்கத்தானே பிறந்தோம் இரக்கத்தோடு வாழ்வோம் என்ற ஒரு உன்னத ஒரு விருது வாக்கிலே தான் காணுகின்ற அந்த மனிதனிடத்திலே இயேசுடைய அன்பை பிரதிபலிப்பவளாக, சுட்டி காட்டக்கூடியவளாக, இயேசுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவளாக வாழ்ந்தவள்தான் இந்த கல்கத்தா நகர் அன்னை தெரேசா. 81 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் பல நன்மைகளை தன் வாழ்நாளிலே பல விழுமியங்களை மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்றிருக்கின்றால். அன்புதான் அனைத்தையும் தாங்கும், அன்பிதான் அனைத்திற்கும் மேலானது என்பதை எளியோரிடத்திலே, குறிப்பாக தொழு நோயாளி மத்தியிலே தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து தியாக உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவளாக வாழ்ந்தவள் இந்த புனிதை கல்கத்தா நகர் அன்னை தெரேசா. அவருடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு நாம் ஆண்டவரை போற்றுவோம். மற்றும் நம்முடைய இஸ்லாமிய மதத்தினர் மிலாடி நபி கொண்டாடுகிறார்கள். அதாவது நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளையும் அவரும் தன்னுடைய இறைவாக்கினராக அன்பும் கனிவும் பொறுமையும் சகோதரத்துவம் சமத்துவ உணர்வோடு வாழ்ந்தவர்தான் நபிகள் நாயகம். அவருடைய இந்த பிறந்த நாளை நாம் இன்று இஸ்ராயல் மதத்தோடு இணைந்து நாம் இன்றைக்கு கொண்டாடுவோம். அதே சமயத்திலே இன்று கேரள மக்கள் தங்களுடைய ஓணம் பண்டிகையை இன்றைக்கு கொண்டாடுகின்றார்கள். வேற்றுமையில் இன்றைக்கு ஒற்றுமை காணக்கூடிய நல்ல பண்பையும் இன்னும் நல்ல அன்பு உள்ளத்தோடும் பகிர்வு உள்ளத்தோடும் இன்றைக்கு சகோதரத்துவ உணர்வோடும் இந்த ஓணம் பண்டிகையை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துவோம். மற்றும் இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது, எந்தவித ஒரு பகட்டான ஒரு ஆடம்பர ஒரு வெளிவேடத்தன்மை நம்மிடையிலே இருக்க வேண்டாம். மாறாக ஆண்டவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். ஆக நாம் நம்முடைய உள்ளத்திலே இன்றைக்கு நிறைய கெட்ட துர்க்க குணங்களை நாம் இன்றைக்கு வைத்துக்கொண்டு வெளியே இன்றைக்கு வெறும் படம் காட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பிறரை நாம் திருப்திப்படுத்த, பிறரை நாம் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு வெளிவேடத்தன்மையோடு இருக்கிறோம். அதற்கு பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு பரிசேய தன்மை என்பது எப்பொழுதுமே தங்களை நேர்மையாளராக காட்டிக்கொள்வது, எப்பொழுதுமே தங்களை நீதிமான்களாக, தாங்கள் செய்வதுதான் சரி, தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தங்களுக்கு தான் மீட்பு உண்டு என்று தங்களையே வாழ்வையே அவர் அர்ப்பணித்து வாழாமல் பிறரை அடிமைப்படுத்தி வாழ்ந்த அந்த இனம்தான் இந்த பரிசேய இனம். அதான் சொல்கிறார், உங்களுடைய வெளிவேடக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, பரிசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு இன்றைக்கு அவர்களை குறை சொல்லுகின்றார். அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைகளையும் சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இந்த ஒரு பரிசேய தன்மை இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா? எப்போதுமே பிறரை மட்டம் தட்டி, பிறரை குறை சொல்லி, பிறரை அவமானப்படுத்தி, பிறரை கேவலப்படுத்தி வாழக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் இன்றே நாம் அகற்றி விடுவோம். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாள். அன்பும் கனிவும் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உள்ளத்தை தூய்மையாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அத்தகைய நம்முடைய இந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர், நம்மை பாதுகாப்பவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உள்ளத்தில் எந்தவித ஒரு கெட்ட சிந்தனையோ அல்லது தீய சக்திகளோ எதுவுமே நம்மை அணுகாமல் எப்பொழுதுமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நேர்மையான உள்ளத்தோடு எப்பொழுதும் நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்ற பண்புகளிலே நம்முடைய வாழ்வை அமைக்க இந்த நாளை நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய புதன்கிழமையிலே சூசியப்பர் நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும்
அவர் இல்லத்தினுடைய தந்தையாக, இந்த திரு குடும்பத்துடைய பாதுகாவலராக, இன்றைக்கு திருச்சபையிலே இன்றைக்கு ஒரு போற்றத்தக்கக்கூடிய ஒரு மனிதராக, புனிதராக சூசையப்பர் நம்ம ஒவ்வொருவருக்குமே அவருடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கின்றார். அப்போ சூசையப்பருடைய அடிச்சுவடுகளிலே நாம் இன்றைக்கு பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அது வெளி வேடத்தில் அது நடிப்பிலே அல்ல, அது ரொம்ப நாளைக்கு போகாது. மாறாக நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே தூயதாக, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பது என்பது போல பிற மக்களிடையே சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு அந்த அன்பு வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் பிறரிலே நாம் அர்ப்பணிக்க, பிறரிலே நாம் நிறைவை காண ஆண்டவர் கொடுத்த கொடைகளை, வரங்களை பிறருக்கு பகிர்ந்தளிப்பவர்களாக, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய கிருபை மேலானது. இன்றைய முதல் வாசகத்திலே உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற பொருளுடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்தவர்களாக நாங்கள் கடின உழைப்போடு உழைக்க எங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு நோயாளிகளாக அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உழைக்க முடியாமல் இருப்பவர்கள் அநேக பேர், இன்னும் சோம்பேறித்தனத்திலே சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை இன்றைக்கு வாலிப பருவத்திலே, இன்றைக்கு இளமை பருவத்திலே தங்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய எதிர்கால வாழ்வியல் சமுதாய மாற்றத்திற்கான தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் இன்னும் ஒவ்வொருவருமே இந்த சோம்பேறித்தனத்திலே உளராமல் அநேக பேர் இந்த சோம்பேறித்தனத்தை பாவத்துக்கு இன்றைக்கு அடிமையாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் எல்லாருக்குமே நீரே பரிசுத்த வல்லமையினால் பலப்படுத்துவீராக, உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு இந்த நாளிலே நிரப்புவீராக. உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற இந்த இறை வார்த்தையை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே ஏற்றவர்களாக, நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கடந்து போகும், பழைய வாழ்க்கை கடந்து போகும், இனி எல்லாம் புதியன மாற்றங்கள் என் வாழ்விலே நிகழும் என்ற நம்பிக்கை உணர்வோடு ஒவ்வொருவரும் பயணிக்க உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம். சூசையப்பர் எவ்வாறு நேர்மையோடு உழைத்தாரோ, நீதியோடு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தாரோ, அதுபோல ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் இறை நம்பிக்கையோடு உழைப்பதற்கும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆற்றலும் உடல் உள்ள பலத்தையும் நிறைவாய் தந்து சுகமளிக்கும் வல்லமையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.